என் வயது 62. நான் 30 லட்சம் ரூபாயை பொதுத்துறை வங்கி ஒன்றில் ஆண்டுக்கு 7.5% வட்டி தரும் திட்டத்தில் முதலீடு செய்துள்ளேன். இதன் மூலம் மாதம் சுமார் 18,750 கிடைத்து வருகிறது. எனக்கு இதைவிட அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய பாதுகாப்பான முதலீட்டு திட்டம் ஏதாவது இருக்கிறதா? மதுரை வீரன் சென்னையிலிருந்து கேட்டிருக்காரு. இவரு எடுத்தோடனே சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, இன்னொரு வேர்டு பாதுகாப்பு அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ இவரு இதுல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், இவர் இந்த சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. 8.2% தராங்க. இதர் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் ஸ்டேட் பேங்க் ஆர் சில ரெகக்னைஸ்டு பேங்க்ல கொடுக்குறாங்க. சரி, அந்த திட்டத்துல மேக்சிமம் ஒரு நபர் 30 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி. அவர் பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல, அவர் கேள்வியில இருந்து அதை கண்டுபிடிக்க முடியல. அப்படி அந்த திட்டத்துலதான் அவர் பண்ணிருக்காரான்னு தெரியல. இல்ல, அது வட்டி குறைச்சலா இருக்கு. 7.5%. ஆமா, ஆனா நான் சொல்றது 8.2. ஓகே, அதுல ஒரு வேலை பண்ணாம இருந்தாருன்னா அந்த பாதுகாப்பான முதலீடு அதுல பண்ணிடலாம். 8.2 பண்ணலாம். ஓகே, அதை தவிர வேற ஏதாவது பாதுகாப்பான முதலீடுன்னா பிரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்ல சில நல்ல நிறுவனங்கள், பேரை சொல்ல விரும்பல, சில பேர் 8.9, 8.7, 9% கூட கொடுத்துட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய ரிஸ்க்கு, அந்த AAA ரேட்டிங், AA ரேட்டிங் அப்படிம்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு போறது நல்லது. ஓகே. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அவர் 4-5 வருஷம் வெயிட் பண்ணாதான் நல்ல ரிட்டர்ன் வரும். அதுலயும் சேஃப்டியான ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட், ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட் எல்லாம் பண்ணலாம். சீனியர் சிட்டிசன் பண்றாங்க. பட் எல்லாத்தையும் அதுல கொண்டு போறது நாட் குட். ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் வேணா ரிஸ்க் எடுத்து போட்ட இஷ்டம் இருந்தா போடலாம், இல்லைன்னா அந்த சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் பாதுகாப்பான முதலீடுங்கிறது அது ஒண்ணுதான். சூப்பர் சார், சூப்பர். ஏன்னா சீனியர் சிட்டிசன்ங்கிறதால அதுக்கு மேல நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது. கொண்டு வந்து இதுல போடுங்க, ரிஸ்க் எடுங்கன்னு சொல்ல முடியாது. அவர் ரிஸ்க் எடுக்க கூடாது.